ஹலோ ஆல், வாழ்க வளமுடன். எங்கடா உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் நடந்த ஓணம் செலிப்ரேஷன், அதில் நான் எப்படி போய் கலந்துக்கிட்டேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன மெமரபுளாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஷார்ட்ஸாக எடுத்து இங்கே போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. எனக்குமே இந்த மெமரிஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அத்தைப்பூ கோலம்னு சொல்லுவாங்க இல்லையா? மலர்களாலேயே கோலம் போட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெருசாகவோ சின்னதாகவோ அழகாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது ரொம்பவே கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருந்தது. அவங்க வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் இருந்தது. எவ்வளோ அழகாக இருந்ததுனாக்கா, அங்கேயே வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சு பாயாசம், சாதம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் துளசி மாடம், குட்டி பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு சந்தியா. அவங்க கிச்சனில் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பையன் வந்து பாலடா அதை வந்து கலந்துட்டு இருந்தாங்க. இது வந்து செகண்ட் பால், தேங்காய் பால் ஊற்றுறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் கிராமத்தில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட நான் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. எல்லாருமா சேர்ந்து கலந்து அங்கே வந்து வேலை செஞ்சாங்க. ஆண்கள் பெண்கள் அப்படின்ற ஒரு பாகுபாடெல்லாம் இல்லாமல் குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமா சேர்ந்து செய்யும்போது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோலாம் செஞ்சு வச்சுருக்கோங்க. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே சாப்பிட்டாங்கங்க. நான் இருக்கிற வரைக்குமே அவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க. இது வந்து பந்தல்லாம் போட்டாங்க. ஏன்னா பெங்களூர் வெதர் எப்படி வேணாலும் மாறும். அப்படியே இந்த பீட்ரூட் ரெசிபியுமே கேட்டேன். அது வந்து அவியெல்லாம் துவையெல்லாம் தெரியல, அதோட ரெசிபியுமே நான் கேட்டுட்டேன். இன்னொரு முறை நல்லா கேட்டு நான் அதை வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து கிருஷ்ணருக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சு அவங்க எல்லாமே செஞ்சு பூஜை பண்ணாங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. எனக்குமே சாப்பாடெல்லாம் போட்டாங்க. நினைக்காதீங்க என்னடா கொஞ்சம் இருக்கேன்னு பார்க்குறீங்களா, சாப்பிட்டே முடிக்க முடியலைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த குட்டி பாப்பா விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் போய் ஓணம் சத்யா சாப்பிட்ருக்கீங்களா? அதாவது கேரளா இந்த ட்ரெடிஷ்னல் சாப்பாடு வந்து சத்யான்னு சொல்லுவாங்க. பெங்களூரில் பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸில் ப்ரீ புக்கிங் எல்லாம் நடக்கும் இது சாப்பிட்றதுக்காக. கடைசியாக முடித்து பாயசத்தோடு ஏற கட்டிட்டேன், என்னால் முடியலன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப நல்லா கவனித்தாங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. எல்லாம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் பண்ணிவிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகணுமா இருந்தது. நான் கொஞ்சம் தூரம் இருந்து வந்ததுனால அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து, அவங்க வீட்டில் சாப்பிடலனாலும் பட் போயிட்டு வரணும். அவங்க அம்மா வந்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. ஸோ அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். கனவு மீப்போட செல்ஃப் க்ரோத் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.